அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃப்யூச்சரில் நம்ம மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் இறுதி ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. மற்றும் மீனம் ராசி நீர் தத்துவ ராசிங்க. மீனம் ராசி கூட என்றைக்குமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. மேலும் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுடைய அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய ஒரு முக்கியமான காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு ரெகுலரா காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல அனைத்து நாட்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்றோமா சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் 7.5 சனியை நினச்சி ரொம்பவே கவலைக்காரமா இருக்கீங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் 7.5 சனி காலத்தை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இந்த 7.5 சனியுடைய தாக்கம் அப்படின்றது பொதுவாகவே அவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தாங்க ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரர், குரு, ராகு மற்றும் கேது ஆகிய 4 பேருமே எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ, மேலும் இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கோ சரிங்களா, இப்போ உங்களுக்கு சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய தசா புக்தி நடக்குது அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உச்சத்துக்கு நல்ல நிலைமைக்கு போவீங்க இந்த 7.5 சனி காலத்துல. அதே சமயம் உங்களுக்கு எதிர்மறையான தசா புக்திகள் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு நடக்குங்க. ஸ்டில் நடக்காது அப்படின்ட்டுல கொஞ்சம் டிலேவா நடக்கும். இவ்வளவுதான் வித்தியாசங்க. ஓகேங்களா. மேலும் 7.5 சனியை நினைச்சு நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஆனா கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. முக்கியமா இப்ப நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்கள்லையுமே இன்கேஸ் இப்போ ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பிபி சுகர்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கின்ற சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிபி மற்றும் சுகர் இது எல்லாமே கண்ட்ரோலில் வருவதற்கும், மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய உடல்நிலை சீரும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ராகு உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சிலர் ஒரு சில வேலைகளை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு நல்ல வேலையாக இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டு தள்ளி போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை எப்படியாவது நல்லபடியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த வேலை பலு அப்படின்றது கம்மியாகுங்க. மேலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னத மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய ராசியிலேயே நம்மளுடைய ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் அனைத்து வயதினருமே உங்களுடைய ஹெல்த்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதாவது இப்போ ஒரு சில நண்பர்கள் தலைவலி, காய்ச்சல் போன்ற ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் கேத்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலச ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணம்
காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நீங்கள் இன்கேஸ் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து இப்போ இந்த கருத்து வேறுபாடுகள்னால ஆல்ரெடி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு கூட்டு தொழில் அதாவது ஒரு ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து. இப்போ ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா மனசங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான இருக்கின்ற பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக லாபகரமாக உங்களுடைய தொழில் நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய சொந்த பெயர்லையோ வந்து நீங்கள் புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பெயர்லையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் அல்லது ஒரு சிலர் ஆல்ரெடி ஒரு சொத்து வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவிரய ஸ்தானத்தில் போயிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கொஞ்சம் வந்து படித்த விஷயங்கள் மறந்து போகக்கூடிய தன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போகிறீங்களோ அல்லது வந்து உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருவதற்கு
சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். உங்களுடைய குடும்பத்தில இருக்கவங்கள்ல உங்களுடைய தந்தைக்கோ அல்லது உங்களுடைய மூத்த சகோதர, சகோதரிகளுக்கோ அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ குரு பகவான் உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில ரொம்பவே ஸ்ட்ராங்கா அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு, நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ப பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாகவும், நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க நீண்ட காலமா ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது சேலரி ஹைக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய கலீக்ஸ் உங்களுக்கு தெரியாம உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட உங்கள பத்தி தவறான விஷயங்கள் பரப்பியிருப்பாங்க. இதனாலேயே உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தடப்பட்டு போயிருந்திருக்குங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சேலரி ஹைக்கும் கொஞ்சம் சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமா கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே. இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே, நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. இதன் காரணமா தான் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். மேலும் இப்போ அடுத்தபடியா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ ஒரு சிலர் ஆல்ரெடி சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது ஒரு சில நண்பர்கள் டிவோர்ஸ் கேஸ் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு தடவை அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே, அதிகப்படியா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே, அதிகப்படியா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே, நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் நிச்சயமாக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான, நல்ல உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இன்கேஸ் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.